இப்போ எதுக்கு பேய் அஞ்சா மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க? மூஞ்ச பார்த்தாலே தூக்கி போடுவாங்க போல. குளிக்கு தான் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸையாவது மாற்றலாம்ல. டேய் இங்கே ஏன்டா வந்தோம்? வீட்டிலே இருந்துருக்கலாமேடா. பயமா இருக்குதா? கொலை பண்ணும்போது பயமா இல்லை? டேய் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நைட்டு ஒரு கனவு வந்துச்சு. மறுபடியுமா? அதில் யார் வந்தா? யாரை போட போகிற? டேய் அது இல்லை, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியும் அந்த பொண்ணு கையில் சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு விட கடலை போட்டுட்ருக்கேன்டா. சே என்ன எவ்வளவோ அடி நைட்டு ஃபுல்லாக நான் பேசிட்டு இருந்ததை ஒட்டி கேட்டுட்டு கனவு வந்துச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கியா? டேய் போட்டானா? டேய் நிஜமாவே எனக்கு கனவு வந்துச்சுடா. நான் ஏன்டா விட்டு கேட்க போகிறேன்? நான் தான் தூங்கிட்டேன், எழுந்துக்க மாட்டேன் தெரியல. அப்புறம் எப்பறம் நீ பேச நான் கேட்க முடியும்? நிஜமாவா? ஆமாடா. டே கர்ணா, இது என்னடா புது வியாதியா இருக்குது? டேய் எனக்கெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுடா. நான் எல்லாம் நல்லா எழுதிட்டேன். டேய் நான் எங்கடா படித்தேன்? நீ எழுதி போட்ட நான் உட்காந்து படித்தேன். படிக்கணும்டா. டேய் டேய் படிடா, எழுந்துடுறா. டேய் படிக்கண்டா. டேய் எக்ஸாம் இருக்குடா. அட போடா, நானாச்சுன்னா படிக்கிறேன். தொல்காப்பியம் அறத்துப்பால் பொருட்பால். அட பாவி, அப்போ இவ்வளோ நாள் நான் படிச்சதெல்லாம் நீ தூக்கத்தில் கேட்டு கனவுல எழுந்து படிச்சியா? இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. கண்ணா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. உனக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் சொல்கிறதுக்கு ஆமாம் இல்லைன்னு மட்டும் ஆன்சர் பண்ணுண்ணா. நீ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் கனவுலாம் வர ஆரம்பிச்சுக்குது. ஆமாம். நீ அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் உன் கனவுல வந்திருக்காரு. ஆமாம். அந்த சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போய் அவரை கொலை பண்ணியிருக்க. ஆமாடா. டேய் கர்ணா, உன் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு உன்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கடா. நீ அந்த சாமியாரை பார்த்தியா? எங்கே பார்த்தேன்னு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? டேய் அதான்டா நானும் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன். அவர் எங்கே பார்த்தேன், அது எந்த பிளேஸு, எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுடா. அவரை பார்த்தனா இல்லையானே தெரியல. டேய் இதை கூட உனக்கு கனவா இருந்து ஒருவேளை ரியலா நடந்தா மாதிரி நீ தூங்கும் போது உன்னாட யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா? டேய் எனக்கும் அப்படி தானே தோணுது, கனவு மாதிரி தான். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போனது எனக்கு ஞாபகமே இல்லை. டேய் கர்ணா, உன்னை கொலை பண்ண சொன்னது அந்த சாமியார் தான். அந்த சாமியாரோட ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் யார் பண்ணாங்கன்றத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற, போயிட்டு நல்லா படுத்து தூங்கு. அந்த கதையை நான் உங்ககிட்ட அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். அந்த சாமியாரை நீ போய் பார்க்குற மாதிரியும் சொல்கிறேன். அந்த சாமியாரோட ஃபேஸ் உனக்கு எப்படி தெரியுன்றதையும் சொல்லிடுறேன். நீ தூங்கி எழுந்ததும் அங்கே என்ன பார்த்த, யாரை பார்த்தன்னு மட்டும் சொல்லு. சூப்பர் ஐடியாடா மோகா. நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க தேவையில்ல, வா சீக்கிரம் போகலாம். டேய் மோகனே, ரவிபுரம் மொபைல் காலிலேருந்து நாட்டு ஜிப்பில் வந்துச்சு. ஆனால் இப்போ பிஸின்னு வருதுடா. கால் எடுக்கவே மாட்டாரா. டேய் எப்பா, ஃபோனை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ள வைடா. டேய் என்னடா சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண சொல்கிற? பயமாக இருக்குடா. ஆமாம் இப்போ எதுக்குடா அந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்த? இங்கே என்னடா? டேய் கொஞ்ச நேரம் மூடி சும்மாறா. அந்த இடம் ஓகே. இங்கே படுத்து தூங்குடா. டேய் என்னடா இங்கே படுக்க சொல்கிறீங்க?